யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மிஷ்கினோட தம்பி ஆதித்யா டைரக்ஷனில் விதாத், பூர்ணா, த்ரிகுண் மற்றும் பலர் நடிச்சிருக்க படம் தான் டெவில். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக அந்த படத்தோட 4 லைன் கதை அப்படின்னு சொல்லணும். நம்ம பொதுவாக ஒன்லைன் கதை தான் சொல்லணும். இது 4 லைன் கதை. அதாவது முக்கோண காதல் கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து சதுர காதல். இது எப்படி சதுர காதல் சொல்கிறோம்னா, விதாத் வந்து இந்த படத்தில் ஒரு அட்வொகேட். அவருக்கு வந்து பூர்ணாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் திருமண வாழ்க்கை அவ்வளோவா ஹாப்பியாக இல்லை. என்னென்னு பார்த்தோம்னா, விதாத்துக்கு ஆல்ரெடி அஃபேர் ஒன்று இருக்குது. தன்னோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற கொலீக் கூட அஃபேர் வச்சுருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து பூர்ணா மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பூர்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் பூர்ணாவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, ஹஸ்பண்ட் கூட இப்படி இருக்கணும், உட்காந்து சாப்பிடணும். ஸோ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. ஃபேமிலி லைஃப் நல்லா இல்லை அப்படின்னு ஒரு டிப்ரெஷனில் போகும்போது பூர்ணாவோட வாழ்க்கையில் புதுசாக ஒருத்தர் வராரு. அவர் தான் த்ரிகுண். ஸோ இவங்க 2 பேருக்கு ஒரு லவ் வருது. விதார்த்தும் பூர்ணாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். பட் இவங்க 2 பேருக்கும் லவ் கிடையாது. பூர்ணாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கார், விதார்த்துக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ ரெண்டுமே அஃபேர் தான். கடைசியில் யார் கூட ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இல்லை பூர்ணாவும் விதார்த்து தான் ஒன்று சேர்றாங்களா, இல்லை பூர்ணாவும் த்ரிகுணும் ஒன்று சேர்றாங்களா, அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதையாக இருக்குது. ஆக்டிங்கை பற்றி குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் சொல்லணும்னா பூர்ணாவோட ஆக்டிங் ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு சீன் வரும். அதாவது ஹஸ்பண்ட் வந்து அந்த லவ்வரோட பார்த்துருவாப்புல. பூர்ணாவும் லவ்வரும் நிற்கிற ஒரு சீன் இருக்கும். அதில் அவங்க சமாளிக்கிற விதம், அதாவது அந்த எக்ஸ்ப்ரெஷன் வரும் இல்லையா, அதாவது தான் கூட இல்லை காதலனும் இருக்கான், ஹஸ்பண்டும் எதிரில் நிற்கிறாரு. ஸோ அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் சூப்பராக இருக்குது. ஸோ ஆக்டிங் வைஸாக யாருமே நம்ம குறைய சொல்ல முடியாது. அவ்வளோ அழகான ஒரு ஆக்டிங். ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லேகாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு கதை, அதை வச்சு இழுக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர், அதாவது ஒரு ஜீசஸோட கேரக்டரில் மிஷ்கின் வராரு. ஒரு மேஜிக் பண்ணுறாரு. ஒரு லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸுக்கு முன்னாடி அவர் ஒரு ஜிக்ஸாக் வேலை பார்க்குறாரு. தான் இயேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிக்ஸாக் வேலை பார்க்குறாரு. அது இந்த படத்துக்கு டெவில் அப்படிங்கிற டைட்டில் வச்சுட்டு அப்படி உள்ள ஒரு விஷயம் வைக்கும்போது மேட்ச் ஆகலை. மியூசிக் இளையராஜா சாரோட சிஷ்யன் மிஷ்கின் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. மியூசிக் அவன் அப்படியே காதில் தேனாக பாயுது. அப்படியே தேன் வந்து பாயுது, தேன் வந்து பாயுது காதினிலே அப்படிங்கிற மாதிரி மிஷ்கினோட மியூசிக் ஒவ்வொன்று இருக்குது. அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர்னால் எப்படி இருப்பாங்க, ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு மியூசிக் போடுவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்மேன் ஆர்மியாக இவர் இந்த படத்தை அப்படியே கையில் தாங்கியிருக்காரு. எப்படின்னா ஒரே ஒரு வயலின் வச்சு கடைசி வர அறுத்துருக்காரு. மியூசிக் வேறு லெவல். அவர் முந்தைய படங்கள் என்னென்ன மியூசிக் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி அவர் பேஸ்ட் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் அப்படியே கேட்கும்போது பார்க்கணுமே. சரி விடுங்க, அது வேண்டாம், நமக்கு எதுக்கு. மியூசிக் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. காமெடி நமக்கு தெரியும், மிஷ்கினோட படங்களில் காமெடி ரொம்ப ரேராக இருக்கும். இந்த படத்தில் சுத்தமாக இல்லை. அவர் தம்பி டைரக்ஷன் வேறு பண்ணியிருக்காரு. காமெடின்னு ஒன்றுமே கிடையாது. அப்புறம் வந்து இந்த படத்தில் ஒரு விஷயம் நடக்கும். அதாவது ஹஸ்பண்ட் வந்து தப்பு பண்ணதை ஒய்ஃப் பார்த்துட்டு வந்து ஒவ்வொன்று அழுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து மனம் திருந்த மாட்டார். அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கூட இருக்கிறத இவர் பார்த்துட்டு, அவள் எனக்கு நீ வேணாம், நீ தாம்மா வேணும், நீ எனக்கு அடுத்த அம்மா மாதிரி அப்படின்னு வந்து காலில் பிடிச்சி கெஞ்சி எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்னு கேட்டோடனே இவங்களும் கட்டி பிடிச்சி அழுது மன்னிச்சு சேர்த்து ஒரு ஹாப்பியான லைஃப்பை வாழ்கிறாங்க. இதே தன்னோட ஒய்ஃப் வேற ஒருத்தங்க கூட நிற்கும் போது அவரால் தாங்க முடியல, கத்தி எடுத்துகிட்டு வெட்ட போயிடுறாரு. இது என்ன மாதிரி லாஜிக்னு எனக்கு புரியல. அதான் இங்கே என்னென்னா, ஆண்களுக்கு ஒரு சட்டம் பெண்களுக்கு ஒரு சட்டம் மாதிரி இருக்குது. அதாவது அவர் வந்து மன்னிப்பு கேட்பாராம், பொண்ணு ஏற்றுக்கிறாங்க. சரி, ஒய்ஃப் தப்பு பண்ணிட்டாங்களே, அதாவது ஒருத்தங்க கூட நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. இவர் மாதிரி கிஸ் பண்ணல அந்த மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட்டு நிற்கிறாங்க. அதுக்கே ஒரு கத்தி எடுத்துகிட்டு வெட்ட வந்து வர்றார். அப்போ அந்த பொண்ணு அவனை கொலை பண்ணியிருக்கணும். லாஜிக் படி பார்த்தா அந்த பொண்ணை அவனை அங்கே வெட்டியிருக்கணும். பட் மன்னிச்சு, அதாவது பெண்கள் மனசே இப்படி தான் அப்படின்னு காலங்காலமாக ஒரு கதை நடக்குது இல்லையா, அதை இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு முடிவே எடுக்கக்கூடாது. அது நீங்கள் ஒரு அந்த ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு லைன் போட்டிருக்காங்களே, நீங்கள் அதுக்கு மேலே தான் நடக்கணும். அதுலேருந்து ஒரு ஸ்டெப் நீங்கள் மாறிட்டால் கூட நீங்கள் ஒரு கெட்ட பொண்ணாயிருவீங்க. சமூகத்து மூலமாக, இல்லை உங்கள் வீட்டுக்காரங்க மூலமாக, இல்லை அதான் என்ன, இந்த சமூகத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கெட்ட பொண்ணாக மாறிடுறீங்க, ஒரு மோசமான பொண்ணாக மாறிடுறீங்க. இதே ஆண்கள் என்ன தப்பு பண்ணாலும் அவர் வந்து கிங் அப்படின்றோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஆண்களை மன்னித்து பெண்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு ஒரு நல்ல அழகான ஒரு கருத்தை இந்த படத்தை சொல்லியிருக்கிறாங்க. வேறு லெவல். இப்படியே போகட்டும். அதேமாதிரி பொண்ணுக்கு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட, தெரியாமல் பண்ணுற தப்பு கூட ஆண்கள் மன்னிச்சிடக்கூடாது, உடனே போய் கொன்றணும்.
வெட்டி அந்த பொண்ணை சுக்குநூறாக்கி நான் ஒரு ஆண்மகன் அப்படின்னு நிரூபிச்சிடணும். ஸோ அப்படியான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி இந்த படத்தில், ஒரு சோஷியல் மெசேஜ் இந்த படத்தில் வந்து டைரக்டர் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும் நம்ம. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விதார்த் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அஃபேரில் இருக்கிறாரு. அஃபேரில் இருக்கிற ஒருத்தர் எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இங்கே வருது. அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. பட் நான் 2-3 அட்வொகேட் ஆஃபீஸ்லாம் போயிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். அவங்க காஸ்டியூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் கோட்டு போட்டு, அதாவது மேலே ஒரு பிளாக் கலர் ஜாக்கெட் போட்டு உள்ளே வந்து சுடி மாதிரி போட்டிருப்பாங்க, இல்லை சேரீ கட்டியிருப்பாங்க. இந்த பொண்ணு எப்படி போட்டிருக்குன்னா வி நெக்கு, இங்கே ஷார்ட்ஸ், அதாவது லெக்கு தொட வரைக்கும் தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. தொட எனக்கு கீழே தெரியாததுனால நான் கையை காட்டுறேன், உடனே எங்கே தொடன்னு தேடாதீங்க சரியா. பெரிய அட்வொகேட்டோட ஆஃபீஸில் எப்படி காஸ்டியூம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நேரில் போய் பார்த்து அதை நீங்கள் பண்ணியிருக்கணும். அது கொஞ்சம் இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸ். ஸோ இதை பற்றி வேறு ஒன்றும் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை. இந்த படத்தை தயவு செஞ்சு தேட்டரில் போய் பாருங்கள். அப்புறம் இந்த படத்தில் ஒரு பெரிய கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அதே தான் வழக்கம் போல், பெண்ணா இதுதான் என்னத்தை பெரிய ட்விஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா சொன்னேன். போய் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.